வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு பொருளாதார சீர்திருத்தம் ஜிஎஸ்டி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி பத்தி தான். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்பவாவது ஒரு பொருளுக்கு வரி கட்டினதுக்கு அப்புறம் அந்த வரி மேலேயே இன்னொரு வரி கட்டியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வரிக்கு வரி போடுற ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காணதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேருதான் விழுத்தொடர் விளைவு அல்லது கேஸ்கேடிங் எஃபெக்ட் அன்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய டாக்ஸ் சிஸ்டம்ல இதுதான் பெரிய தலைவலியா இருந்துச்சு. ஒரு பொருளோட விலையில ஏற்கனவே வரி இருக்கும், ஆனா அந்த வரி சேர்ந்த மொத்த விலை மேல திரும்பவும் வரி போடுவாங்க. இந்த குழப்பமான வரிக்கு வரி போடுற சிஸ்டத்தை ஒழிக்கிறது தான் ஜிஎஸ்டியோட முதல் வேலை. சரி வாங்க, இந்த ஜிஎஸ்டிய நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஒரு தேசம் ஒரு வரினா என்ன, ஜிஎஸ்டி எப்படி உருவாச்சு, அது எப்படி வேலை செய்து, இதை யார் கண்ட்ரோல் பண்றா, இதனால என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல ஜிஎஸ்டியோட அடிப்படை கொள்கை என்னன்னு பார்ப்போம். ஒரு வரி ஒரு தேசம் அப்படிங்கறது அதோட அடித்தளம். ஊர் நாடு, ஊர் வரி, ஊர் சந்தை. இது வெறும் ஒரு ஸ்லோகன் இல்ல. இந்தியா முழுக்க ஒரே மாதிரி வரி சிஸ்டம் இருக்கணும், அப்போதான் நாடு முழுக்க ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி செயல்படும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அப்போ ஜிஎஸ்டினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மறைமுக வரி. அதாவது நாம நேரடியா அரசாங்கத்துக்கு கட்ட மாட்டோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்ட் வரி. ஒரு பொருள் எங்க தயாராகுதுங்கிறது முக்கியமில்ல, அது எங்க விற்கப்பட்டு பயன்படுத்தப்படுதோ அந்த மாநிலத்துக்கு தான் வரி போகும். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே முதல்ல ஜிஎஸ்டியை கொண்டு வந்த நாடு பிரான்ஸ். அதுவும் எப்ப தெரியுமா? 1954லயே கொண்டு வந்துட்டாங்க. சரி, உலகத்துல அப்படின்னா இந்தியாக்குள்ள ஜிஎஸ்டி எப்படி வந்துச்சு, அதோட வரலாற்று பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இதோட பயணம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, 2016ல 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பாஸ் ஆகுது. அடுத்த வருஷமே 2017 மார்ச் ஏப்ரல்ல ஜிஎஸ்டி சட்டங்கள் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகுது. அப்புறம் சரியா ஜூலை 1, 2017ல நாடு முழுக்க ஜிஎஸ்டி அமலுக்கு வந்துச்சு. சுதந்திர இந்தியாவுல இது ஒரு மிகப்பெரிய வரி சீர்திருத்தம்னு சொன்னா அது மிகையாகாது. சரி, ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஆனா இது எப்படி வேலை செய்யுது, இதுல என்னென்ன வரி வகைகள் இருக்கு, அதையெல்லாம் இப்ப பார்க்கலாம். ஜிஎஸ்டியோட செயல்பாடு ரொம்ப சிம்பிள். ஒரு வியாபாரம் ஒரே மாநிலத்துக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குதுன்னா அதுக்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு 2 வரியும் போடுவாங்க. இதுவே தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு ஒரு பொருள் போகுதுன்னா அப்போ ஐஜிஎஸ்டின்னு ஒரே ஒரு வரி தான் போடுவாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சிஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டிய மத்திய அரசு எடுத்துக்கும். எஸ்ஜிஎஸ்டி அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டிய மாநில அரசு எடுத்துக்கும். இந்த ஐஜிஎஸ்டிய மட்டும் மத்திய அரசு வசூல் பண்ணி அப்புறமா சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும். ரொம்ப தெளிவா இருக்குல்ல? ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா முக்கியமா 4 வரி விகிதங்கள் இருக்கு. 5%, 12%, 18%, அப்புறம் 28%. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அரிசி, பருப்பு மாதிரியான சில அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியே கிடையாது. அதே நேரத்துல பெட்ரோல், டீசல், மதுபானங்கள் இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது. அதுக்கு தனி வரி விதிப்பு தான். சரி, இவ்ளோ பெரிய வரி சிஸ்டம் யார் இத முடிவு பண்றா? எந்த பொருளுக்கு எவ்ளோ வரி போடணும்னு யார் சொல்றா? அதுக்கு தான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு. வாங்க, அந்த கவுன்சில்னா யாருன்னு பாப்போம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாருன்னா நம்ம மத்திய நிதி அமைச்சர் தான். அது மட்டும் இல்லாம மத்திய நிதித்துறை இணை அமைச்சரும் இந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்களோட நிதி அமைச்சர்களும் இதுல உறுப்பினர்களா இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இது மத்திய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு கூட்டாட்சி அமைப்பு. சரி, எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஓட்டிங் பவர் எப்படி? மத்திய அரசுக்கு மொத்த ஓட்டுல 3ல 1 பங்கும், எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து 3ல 2 பங்கும் இருக்கு. அப்போ இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் 75% ஓட்டு, அதாவது 4ல 3 பங்கு பெரும்பான்மை வேணும். இதனால மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒத்துப்போனாதான் எந்த முடிவையும் எடுக்க முடியும். எந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கும் நல்லதும் இருக்கும், சில விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஜிஎஸ்டியோட நன்மைகள் என்ன, அது மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்னன்னு 2யும் பார்க்கலாம். முதல்ல நன்மைகளை பார்ப்போம். வரிக்கு வரி போடுற முறையை ஒழிச்சது ஒரு பெரிய பிளஸ். ஜிஎஸ்டி என்கிற ஒரே ஆன்லைன் போர்ட்டல் மூலமா டாக்ஸ் கட்டுறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பல வரிகளுக்கு பல இடத்துல அலைய வேண்டியிருந்துச்சு. சரி, இன்னொரு பக்கம் விமர்சனங்களையும் பார்ப்போம்.
ரியல் எஸ்டேட் மேல இதனால நெகட்டிவ் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. சில பேர் இது பழைய வரிகளுக்கு புது பேர் தான், பெருசா ஒண்ணும் மாறலன்னு சொல்றாங்க. ஜவுளித்துறை மாதிரி சில துறைகள்ல விலைவாசி ஏறிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. விமான பயண கட்டணமும் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஜிஎஸ்டி இன்னைக்கும் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய லட்சியமிக்க வரி சீர்திருத்தமா இருக்கு. 2017 ஆரம்பிச்சதிலிருந்து இதுல பல மாற்றங்கள், திருத்தங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். ஜிஎஸ்டியோட முக்கியமான கனவு ஒரு சந்தை. அந்த கனவு இன்னைக்கு முழுசா நிறைவேறிடுச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?